மற்ற அம்மன் அப்படிங்கிறதோட இப்போ வாராகி தேவி அப்படிங்கிறது வந்து லலிதா பரிவாரத்துக்குள்ளே வந்துடுது. 2 இடத்துல தான் நம்ம வாராகி தேவியை மேஜராக பார்க்க முடியும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த மாதுளமுத்து அர்ச்சனை பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று செல்வம் அதிகரிக்கும், 2வது குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க வந்து அந்த மாதுளமுத்துக்களால் அர்ச்சனை பண்ணி அதை கணவன் மனைவி சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல புத்தி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. வாராகி அம்மனை மேஜராக வழிபடுவது மூலமாக வாழ்க்கையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சாபங்கள், நம்மளுக்கான தடைகள் வந்து நீங்கும். 5 to 7 இயர்ஸில் வந்து வாராகி அம்மன் வழிபாடு வந்து ஒரு நல்லாவே பாப்புலரைஸ் ஆகிருக்கு. தங்களோட துறையில் ஆளுமை வேணும்னு நினைக்கிறவங்க, எஸ்பெஷலி ஃபார் லாயர்ஸ், அந்த மாதிரி ஒரு மீடியா துறையில் இருக்காங்க, நிறையா பேர் சந்திக்கிறாங்க, பாலிட்டிஷியன்ஸ், இவங்களுக்கு வாராகி வந்து ஒரு பெரும் அளவில் ஒரு ஈர்ப்பு கொடுத்துருக்கு. நமக்கான எல்லா அநீதிகளிலிருந்தும், நமக்கான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவளே முன்னின்று நம்மளை காத்து எது ரைட், வாட் இஸ் ரைட் ஃபார் அஸ், அந்த மாதிரி பக்தர்களுக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க. யூடியூப் வீடியோஸை பார்த்து இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எத்தனை நாள் பண்ணுவாங்க? அடுத்த ட்ரெண்ட் வந்தால் ட்ரெண்ட் வரும்ல, அடுத்த மாதம் வேறு ட்ரெண்ட் வரும்ல, அப்போ அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? அப்போ அடுத்த விக்கிரகமா? அப்போ இன்னொரு நாள் வந்து மீனாட்சி ட்ரெண்ட் ஆச்சுன்னா மீனாட்சி விக்கிரகம். இப்போ இந்த 7 வருஷம் வாராகி சொன்னேன், அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இப்போ துர்கை. இது ஒரு ட்ரெண்டா சுவாமி? இப்போ அதை நான் பார்த்த வரைக்கும் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ துர்கைக்கு முன்னாடி யார்? துர்கைக்கு முன்னாடி வந்து விஷ்ணு சம்மந்தப்பட்டு, கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டு ட்ரெண்ட் இருந்துச்சு. ஓகே, இப்போ முருகரும் இருக்காரே சுவாமி இந்த லைன்ல. முருகர் வந்து அது கொஞ்சம் அது வேண்டாம், சேஃப் போனால் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ்குள்ள. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ குரு ஸ்ரீ ஆச்சாரியானந்தா அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமி வணக்கம். இப்போ ரீசண்டாக வாராகி அம்மன் அவங்கள வந்து கும்பிடுற ஒரு விஷயம் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வாராகி அம்மனோட வழிபாடு பற்றி நீங்கள் சொல்லணும் சுவாமி. ஃபஸ்ட்டு வாராகி அம்மன் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 5 to 7 இயர்ஸில் ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிருக்கு மக்கள் மத்தியில். அதுக்கு முன்னாடி எல்லாருமே செஞ்சாங்களான்னு கேட்டால் அவ்வளோ பாப்புலரைஸ்டு ரிச்சுவல்ஸ் கிடையாது. பட் 5 to 7 இயர்ஸில் வந்து வாராகி அம்மன் வழிபாடு வந்து ஒரு நல்லாவே பாப்புலரைஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க, அதை நோக்கி போகிறாங்க. ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது தான் அவங்க வாழ்க்கையில் தடை இருக்குங்கிறத உணர்கிறாங்க. அந்த மாதிரி தடை இருக்குங்கிறத உணரும்போது வாராகி, அந்த மாதிரி துர்கை, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெரோஷியஸ் காட்ஸை நோக்கி மக்களோட இன்ட்ரெஸ்ட் மாறுது அப்படிங்கிறது நான் பார்க்குற ஒரு விஷயம். உண்மையாகவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சராக நான் பார்க்குறேன் சுவாமி. ஏன்னா யூஸ்வலாக ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் இப்போ வந்து நாட்டம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத தாண்டி எல்லாரும் அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே சுவாமி. இப்போது இந்த வாராகி அம்மனோட வழிபாடு யாருக்கு ரொம்ப அவசியம்? வாராகி அம்மன் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல வாராகி அம்மனோட பேஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து வாராகி அம்மன் பார்த்தோம்னா நிறைய வாக்கு மற்றும் வந்து ஒரு தி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் வாராகியே பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ கமாண்டர் டயட்டி, ஒரு கமாண்டர், ஒரு போர்க்கடவுள், அந்த மாதிரியான ஒரு டயட்டி. ஸோ வந்து ஒரு தங்களோட துறையில் ஆளுமை வேணும்னு நினைக்கிறவங்க, எஸ்பெஷலி ஃபார் லாயர்ஸ், அந்த மாதிரி ஒரு மீடியா துறையில் இருக்காங்க, நிறையா பேர் சந்திக்கிறாங்க, பாலிட்டிஷியன்ஸ், இவங்களுக்கு வாராகி வந்து ஒரு பெரும் அளவில் ஒரு ஈர்ப்பு கொடுத்துருக்கு. பாஸ்ட் இயர்ஸ்லேருந்தே வாராகி மேலே ஜாஸ்தி ஈர்ப்புடையவர்கள் இவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க தான் கும்பிடணும், மற்றவங்களாம் கும்பிடக்கூடாதான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. தண்டினி அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதாவது வாராகி வந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை காப்பாவது ஒரு தர்ம தேவதையும் கூட. நமக்கான எல்லா அநீதிகளிலிருந்தும், நமக்கான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவளே முன்னின்று நம்மளை காத்து எது ரைட், வாட் இஸ் ரைட் ஃபார் அஸ், அந்த மாதிரி பக்தர்களுக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து நிச்சயமாக நம்ம வாராகி வழிபாடு எல்லாருக்குமானது தான். ஆனால் கொஞ்சம் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது.
நீங்களே சொல்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, வாராகி அம்மனை வழிபடுறதும் மற்ற அம்மனை வழிபடுறதுக்குமான வேறுபாடு என்ன? மற்ற அம்மன் அப்படிங்கிறத விட இப்போ வாராகி தேவி அப்படிங்கிறது வந்து லலிதா பரிவாரத்துக்குள்ளே வந்துடுது. 2 இடத்துல தான் நம்ம வாராகி தேவியை மேஜராக பார்க்க முடியும். ஒன்று சப்த கன்னிகளுக்கு நடுவில் பார்க்க முடியும் வாராகி அப்படிங்கிறது. ஆனால் அந்த சப்த கன்னிகளுமே எங்கே வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லலிதா தேவியோட பரிவாரத்தில் போர் தேவதைகளாக வைஷ்ணவி, பிராமி எல்லாரும் வந்தாங்க ஓகே. அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்குறோம். ஸோ அந்த தலையில் சந்திர பிறை சூடி இருக்கிறது துர்க்கை, இந்த மாதிரி வழிபாடுகளை விட வாராகி தேவி வழிபாடுகள்ன்றது எப்படி வித்தியாசம் அப்படின்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு வீரியம் கொண்ட கடவுள். ஸோ எல்லாருக்குங்கிறத விட ஒரு காரிய சித்தி ஆகணும், ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும், ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது, வாழ்க்கையில் நமக்கு ஒரு டிஃபென்ஸ் வேணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் ஆனால் போக முடியல, இந்த மாதிரியான ஒரு தடைகளில் எப்படி அடுத்த லெவல் போகிறது அப்படிங்கிற இடத்துல வந்து வாராகி வந்து ஒரு ப்ரைம் டைட்டியே ஆகிறாங்க. ஸோ எல்லாருக்குமான இடம் எங்கன்னா அங்கே. ஆனால் இந்த ப்ரொஃபஷ்னலி லைக் ஒரு லாயராக இருக்கிறவங்களோட நிறைய பேச்சுகள் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் வாராகியை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து தர்ம தேவதை இல்லையா? ஸோ பேச்சில் ஒரு அத்தாரிட்டி, ஒரு நியாயத்தை எடுத்து சொல்கிற இடத்துல வந்து பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு உறுதுணையான ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. சூப்பர். இப்போது இவங்களை வழிபடுறதுக்கான நேரம், நாள் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்ட விஷயம் ஏதாவது இருக்கா சுவாமி? கண்டிப்பாக. வாராகிக்கு பிரதானமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதி. பஞ்சமி வாராகினே பேர் அவளுக்கு. பஞ்சமி திதி, அப்புறமேட்டு சதுர்த்தசி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி, அமாவாசை. பௌர்ணமி நிறைய லலிதா தேவியோடது அப்படிங்கிறதுனால வாராகி பௌர்ணமியை விட அமாவாசைகளில் கும்பிட்றது பெஸ்ட்டு. ஓகே. அதுலேயும் பஞ்சமி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி, அந்த நாள்லேயுமே பஞ்சமி, சதுர்த்தசி, அஷ்டமி, இந்த 3 நாள்னால் கொஞ்சம் பெட்டர். அதுவும் ராத்திரி சந்திரோதயத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு 6 o'clock 6:30க்கு மேலே, சந்திரன் டைமிங் மேலே பண்ணுறது தான் வாராகிக்கு. இது பகல் பூஜைகளை விட சாயங்காலங்களில் வாராகிக்கு பூஜை பண்ணுறது செல்வமும் கொடுக்கும், ஆளுமையும் கொடுக்கும். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சுவாமி இதில்? இவ்வளோ வாராகி அவங்கள வந்து கும்பிடுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மந்திரங்கள் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு ஜபங்கள் நம்ம செய்யணும்? ஜபங்கள், மந்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம பர்சனலைஸ்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. பட் ஃபார் மீடியா, அதாவது வந்து ஒரு எல்லாருக்குமானதாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ல, நான் வாராகி பண்ணிகிட்ருக்கேன், அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, ஓம் நமோ பகவதி வாராகியே நமக, அதுவே போதும். இது வந்து நம்ம வந்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மல்லிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது. எஸ்பெஷலி மாதுளம்பழம், மாதுளம் முட்டு பழமாகிறதுக்கு முன்னாடி வர முட்டு பூ இருக்கும், மாதுளம் பூவாக அர்ச்சனை பண்ணுறதும் நல்லது. அதே மாதிரி மாதுளம் பழத்தை உதிர்த்து அந்த மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணுறதும் ஒரு இது உண்டு. இந்த மாதுளை முத்தால் அர்ச்சனை பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று செல்வம் அதிகரிக்கும், 2வது குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க வந்து அந்த மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணி அதை கணவன் மனைவி சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் ப்ராசஸை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல புத்தி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சார், முக்கியமாக இந்த வாராகி அம்மனை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் சார்? வாராகி அம்மனை மேஜராக வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சாபங்கள், நம்மளுக்கான தடைகள் வந்து நீங்கும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு பலன் வாராகி இதில். 2வது ப்ரொடெக்ஷன், பர்சனல் ப்ரொடெக்ஷன். அதாவது இன்றைய தேதியில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஒரு அன்வான்ட் பயம், இதுலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கோசரம் இந்த அக்கால மரணம் இல்லாமல், வண்டியில் போகிறோம் வரோம், ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டான லைஃப்பை எதிர்கொள்கிற அந்த மனோபக்குவத்தையும் தைரியத்தையும் அம்பாள் தர்றதா ஐதீகம் இருக்குது. ஓகே. இப்போது வாராகி அம்மனை நம்ம வழிபடுறோம், அதனால் நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதுக்குன்னு ஒரு முறையும் இருக்குது. அப்படின்ற போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்றது ஏதாவது இருக்கும்ல? வாராகி அம்மனை செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னா, முதல் பிரதான ப்ராக்டிக்கலான ஒரு தவறு எல்லாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, வாராகி தேவதை மாதிரியான உக்ரமான தேவதைகள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறது ஓகே, பட் ஆனால் அதை வந்து ஒரு அழுத்தத்தோடு பிரார்த்தனை பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உக்ர தேவதைகள் எல்லாமே இட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். நம்ம வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து இதுதான் எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான உன்னோட அரவணைப்பில் நான் இருக்கணும். அதாவது
ப்ரொடெக்ஷன் வேறு. எனக்கு அனுகிரகம் பண்ணுமா, கூட இருமா. அந்த மாதிரி வர்றது வேற. பட் வந்து சில பேர் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஓவர் தி போர்ட் போயிடுறாங்க. கொஞ்சம் அந்த ஓவர் தி அது போர்ட் மாதிரி போகும்போது என்னங்க சொல்லுங்க சுவாமி. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயங்கள் என்னன்னா, நிறைய பேர் வாராகி உபாசனைக்குள்ள ஏன் வராங்க அப்படின்றதுல ம். சித்திகள் மேலே ஆசை வந்துடுது. வாராகியில் சித்தி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசை. இந்த மாதிரி சித்திகள் ஆசைப்பட்டு உக்ர தேவதைக்குள்ளே வரும்போது அது என்ன ஆகிடுது அப்படின்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த சித்திகளுக்கு மட்டுமே ஆசைப்பட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற அந்த ஒரு உத்வேகத்தில். ஏன்னா வாராகியில் வந்து சொப்ன வாராகின்னு ஒரு தேவதை ஒரு பிரிவு இருக்குது. பிரதானமாக எல்லாரும் அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு கனவுல வந்து அம்பாள் பேசுவா, அது பண்ணுவா இது பண்ணுவா அப்படின்னு. ஆனால் பல சமயம் இட் டேக்ஸ் அ டோல். உள்ளே வந்துடுறாங்க ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆம்பிஷன்ஸ், இந்த மாதிரி சித்தி இந்த மாதிரியான ஒரு டார்க் ஆம்பிஷன்ஸ்குள்ளே வரும்போது பல சமயங்கள் அது வந்து நமக்கு அனுகிரகங்கிறத விட நம்ம ஒரு சேவியர் மென்டாலிட்டிக்குள்ளே போகிறோம் இல்லை. நான் வந்து மற்றவங்களுக்கு இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படிங்கும்போது ஒரு சரியான ஒரு அத்தாரிட்டி யாராலையும் நமக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. நம்மளாக அதை எடுத்துக்கிட்டு ஓகே இந்த மந்திரம் இருக்குல்ல, அப்போ இதை நான் அடைஞ்சிட்டா நான் மாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உள்ளே போய் ஒரு கட்டம் வரைக்கும் பாசிட்டிவாக போய் அதுக்கு மேலே மென்டலி ஃபிசிக்கலி டவுன் ஆனவங்க கதை ஏகப்பட்டது இருக்குது. அப்பா, ஸோ இதில் கூட அதுதான் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்து இது பண்ணணும். அதுவும் உக்ர தேவதைகளில் நம்ம வந்து வணங்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ நீங்களே சொன்னீங்க சொப்ன வாராகி அப்படின்னுட்டு, என்ன மாதிரியான ஒரு சொப்னங்கள் இல்லை அறிகுறிகள் நம்ம வந்து இந்த வாராகியை கும்பிடும்போது நமக்கு அது வந்து தெரியப்படுத்துவாங்க? கனவுகளில் வர்றது தான். கனவுகள் இல்லை சகுனங்கள் அப்படின்ற இடத்துல தான் வந்து வாராகி தேவி மேலே பிரியம் எல்லாருக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. நான் வாராகி தேவி பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் கனவு வந்துருச்சு, இப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு நினச்சேன், நான் அந்த கனவு வந்துருச்சு, அது மாதிரியே அது நடந்துருச்சு. அந்த மாதிரி 1-2 தடவை அந்த மாதிரி சிங்க் ஆகிறத வச்சுட்டு அவங்க அதை ஒரு சீரியஸாக எடுத்து அதில் ப்ரொசீட் பண்ணி இல்லை இது இப்படி தான் இனிமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நமக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக வந்துருச்சு அப்படின்னு. பல சமயம் மந்திரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற சில விஷயங்கள் வந்து அந்த தேவதைகிட்டேருந்து நமக்கு வருதுங்கிறது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆக்சுவலி. ஏன்னா மந்திரங்கள் வந்து ஒரு எண்ண அலைகள், ஒரு ஃப்ரீக்வன்சி. அதை நம்ம பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம சிங்க் ஆகி இருக்கோம். அந்த ஃப்ரீக்வன்சியில் சிங்க் ஆகி இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு அந்த பரிமாற்றங்கள் நடக்கும். ஆனால் எக்ஸாக்ட்லி வந்து அந்த தேவதையே அதுக்காக எனக்கு அனுகிரகமாக ஆயிடுதா, அந்த தேவதை இப்போ என் கூடயே தான் வருதா அப்படின்னு கேட்டோம்னா கொஸ்டின் மார்க். இப்போது எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது சுவாமி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஒரு டவுட்டுன்னு நிறைய பேரும் வந்து இது ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது நான் வாராகிய கும்பலில், ஆனால் எனக்கு நிறைய வந்து தெய்வம் ரிலேட்டடாக எனக்கு ஒரு விஷயங்கள் கனவு வரும்போது அப்போது அதுக்கும் எப்படி நான் வந்து எடுத்துக்க முடியும்? அது ஒரு உத்தரவா இல்லை அனுமானம் அப்படின்னு? அதாவது சாதாரண மக்களுக்கு எதுவுமே வராதுன்னு நான் சொல்ல வரல. அதாவது விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு இண்டிகேஷன், ஏதோ ஒரு இன்ட்யூஷன். சில பேர் கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு, எல்லாருக்குமே பக்தி இருக்குது, எல்லாருமே இறைவன் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது மனசார கும்பிட்றது ஒன்று இருக்குது. இங்கே எங்கன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் மாறுது. அதாவது ஒரு பர்சன்டேஜ் இப்போ ஒரு 10 கனவு வருது அப்படின்னா மேபி 1-2 கனவு வேணால் அவங்களுக்கு ரியாலிட்டியோட கனெக்டடாக இருக்கலாம். மிச்சம் 9 இல்லை 8 வந்து சும்மா ரேண்டம் சீன்ஸ், அது அவ்வளோதான் அது. சரி. ஆனால் அந்த 1-2 வந்ததை வச்சு அவங்க அந்த 9க்கும் அந்த அழுத்தத்தை கொடுக்கும்போது தேவையில்லாத பயங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தான் வாழ்க்கையில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் ஒரு குருமுகமாக பண்ணு. ஏன்னா குருமுகமாக பண்ணும்போது இல்லை இந்த ஸ்டேஜில் உனக்கு 2 வேணால் இன்ட்யூஷனாக இருக்கலாம், மிச்சம் 8 நீ தான் குழப்பற அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் தான் ஓகே நமக்கு 2 தான், இந்த ப்ரொபோஷனில் தான் நம்ம இருக்கோம். மேபி நமக்கும் 8 இன்ட்யூஷனாக இருக்கிற நாள் வரும், இன்னைக்கு இல்லை. ப்ராக்டிஸ் பை டேஸ் அந்த மாதிரி வரும்போது ஒரு முறையாக கற்றுக்கும் போது நமக்கும் அந்த நாள் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு நாளே எல்லாமே புரிஞ்சிருச்சு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு யாருமே கிடையாது. சரி, இப்போ இவ்வளோ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை சுவாமி, வாராகிய நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு வீட்டில் வச்சு நீங்கள் கும்பிடலாம், இல்லை வாராகிய வீட்டில் வந்து நீங்கள் கும்பிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சார்பு மக்களும் இன்னொரு சார்பு மக்களும் பேசுகிறாங்க. இதுவே வந்து ஒரு குழப்பமாக தானே இருக்குது சுவாமி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வாராகி இதில் வந்து உக்ர தேவதைகள், ஏன் எல்லாருமே அங்கே ரெசார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஏன் எல்லாருமே உக்ர தேவதைகளை சூஸ் பண்ணணும்? அதாவது நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வாராகி மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் தான் அந்த மாதிரி போகிறது. மெஜாரிட்டி பேர் வந்து டேபிள் மேட் மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, எல்லாருமே பண்ணுறாங்களே அப்போ நானும் பண்ணலாமா
அந்த மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் எல்லாரும் பண்றதுனால நானும் அதை எடுத்து பண்ணணும் எதிர் அப்படிங்கிறது. வீட்ல இருக்கு, மேல் வீட்ல அதே இருக்கு. உங்க நானும் வீட்ல வந்து இல்லையா? வாராகியை வச்சுக்கிறேன். நானும் வச்சுக்கிறேனே. சுவாமி இப்போ நம்ம இது பேசணும்ல, ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு, இப்போ மக்கள் வந்து தேர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு. இங்கே இது கூட ஒரு ப்ரெஷர் தான். நான் அந்த கோவிலுக்கு போனேன், எனக்கு எல்லாமே நடந்துருச்சு. அந்த சுவாமிஜியை நான் பார்த்தேன், எனக்கு எல்லாமே நடந்துருச்சு. அந்த ஜோசியர் சொன்னது எல்லாமே பலிக்குது அப்படின்னும் பொழுது நான் இங்கே எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையில் மட்டும்தான் நான் இருக்கேன். ஓ, அப்போ இங்கே போனால் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? நான் வாராகியை கும்பிட்டா எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? எனக்கு இந்த சுவாமிஜியை பார்த்தா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமான்ற மக்கள் மனசில் இருக்கும் பொழுது இப்போ அதை எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க. இல்லை, அங்கே தான் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குது. அது இல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. மனிதர்களுக்குன்னு கிடையாது. நம்ம எவ்வளோ குழந்தைகளை கூப்பிட்டு கேட்டாலும் அவ்வளோ அது குழந்தைக்கு அது ஒரு பிரச்சனை. நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு கவலையில் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த விகிதம், அந்த பிரச்சனையோட இன்டென்சிட்டி லெவல். இப்போது ஒருத்தங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு வராங்க. அவங்க ஒரு வாழ்க்கை முறைக்கு போகிறாங்க. நம்ம இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்கு போகிறாங்க. ஒத்துக்காது அப்படின்னு போகிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நல்லா இருக்கிற நம்ம வந்து இல்லை நம்ம ஐசியூ போனோன்னா, ஏன் எனக்கும் தான் தினம் தலைவலி வரும், எனக்கும் தான் கொஞ்சம் இருமல் சளி அப்பப்போ வரும், நானும் அந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எல்லாம் நானும் எடுத்துக்கிறது, எனக்கு வந்து முன்கூட்ட நான் ஐசியூக்கு போகாமல் இருப்பேன், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்களா? அப்போ இது மட்டும் ஏன் யோசிக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி வந்து வாராகி தேவதையும் அவனுக்கு வந்து பிரச்சனை இருந்தது, வழக்கு இருந்தது, வம்பு வழக்கு இருந்தது. அவங்க வந்து வாராகிக்கு பண்ணாங்க, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. அப்போ என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் கோர்ட் வாசலில் போய் கதறிட்டு உட்காந்துடல என்ன இருக்கும். இப்போ என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும், ஆனால் நான் மேபி ஐசியூவில் அட்மிட் ஆகாமல் இருப்பேன். ஓகே. ஸோ இன்டென்சிட்டி டிஃபர்ஸ். நான் எனக்கு இருக்கிற ஒரு சாதாரண தலைவலி ஜுரத்துக்கு ஒரு பேராசிட்டமால் டாக்டர்கிட்ட போய் கேட்டு ஒரு பேராசிட்டமாலோ இதை அவர் எதுவும் எழுதி தரால சாதாரண மாத்திரையை வாங்குறதை விட்டு இல்லை நான் ஐசியூவில் தான் போய் படுப்பேன், அது என்ன மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு நம்ம சண்டை போடுறோமா? சுவாமி, அப்படி உங்களோட இப்போ உங்களோட இந்த பதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்களா மட்டும் கும்பிடுங்க, நீங்களா மட்டும் கும்பிடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு இங்கே ஒரு வேறுபாடுகள் ஏதாவது பலன் நோக்கி நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த செக்ரிகேஷன் இருக்குது. பலன் தான். எனக்கு நான் அம்பாளை ஏன் கும்பிட்றேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும், பிரச்சனை சால்வ் ஆகணுங்கிற அந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த செக்ரிகேஷன் இருக்குது. அப்போ பிரச்சனை அந்த அளவு இருக்காங்கிறது இருக்குது. நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகலாம், என் ஒருத்தனுக்காக ஒரு லாரியை ஓட்டிகிட்டு போகிறது எப்படி இருக்குது, அதுதான் சொல்கிறேன். அந்த இன்டென்சிட்டி ஒரு தேவதைகளுக்கும் ஒரு இன்டென்சிட்டி. சரி சுவாமி, அப்போ எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் வாராகியை கும்பிடலாம்? அப்போ அது வந்து நம்ம தெரிஞ்சு அதுதான் சொல்கிறேன். வம்பு வழக்கு, மேஜர்லி வம்பு வழக்கு, நல்ல கோர்ட்டில் பிரச்சனையாக இருக்குது, இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸ் இருக்குது, அண்ணன் தம்பி இல்லை குடும்பத்துக்குள்ளே எப்போதுமே வந்து வெட்டுக்குத்தாகாத அளவுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி இல்லை யாரோ ஒருத்தங்க என்ன எப்போ நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப சாதாரண ஒரு கெட்ட விஷயங்கள் காதில் விழுந்தாலே அது எனக்கு ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நான் படபடப்பில் வந்து மயங்கி விழுந்துடுறேன் இங்கே, இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேலில் இருக்கிறவங்க நிச்சயமாக வாராகிட்ட மனு கொடுத்து நம்ம இது பண்ணலாம். அதாவது பலன் திரும்ப சொல்லி பலன்னு போகிற இடத்துல இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வாராகியை பார்க்குறது நல்லது. ஆனால் சாதாரணமாக அனுகிரகம்ன்ற இடத்துல யாருக்கும் அந்த தடையும் கிடையாது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அதில் நான் சாதாரணம் சொல்ல வரல, கடனும் இன்டென்ஸ் தான். அதுலேயும் கடன் வந்து நான் ஏதோ ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, மாதம் 5000 ரூபா கட்டிகிட்டு இருக்கேங்கிறதும் கடன் தான். ஏதோ பிரச்சனையாகி 1 கோடி ரூபா இதாகிடுச்சு, எனக்கு கையில் காசு இல்லை, வீட்டில் உட்காந்துருக்கேன், கடன்காரங்க நாளைக்கு வந்து நடிப்பாங்கன்றது ரெண்டுமே கடன்ற ஒரு வார்த்தை கீழே வந்துடும். ஆனால் ஒன்று கிடையாது. ஸோ கடன் பிரச்சனையாக இருந்தாலும் என்னோடய வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பலன்னு ஒன்றும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கணும், ஏதோ நான் கும்பிட்டா போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி பஞ்சமி அஷ்டமியில் வாராகிக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிக்கிறது வாழ்க்கையை ஸ்டேபிள் படுத்தி கொடுக்கும், இன்னொரு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும். பட் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கோம் நாங்கள் லைஃப்பில், அடுத்த கட்டம் எங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க குறுமுகமாக வந்து வாராகி வழிபாடை கொஞ்சம் அபிஷேகம் பூஜைன்னு ஒரு ஃபார்மேட்டாக கற்றுக்கிறதன் மூலமாக அப்போ இதை பண்ணால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருமானா அது எல்லாமே ஒரு எய்டு தான். லாயரை பார்த்தா உன் கேஸ் இல்லாமல் போகாது, லாயர் உனக்காக கூட நின்று பேசி கொடுப்பார். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி நம்ம ஒரு ஆறா எடுத்துக்கிறோம். ஓகே, நமக்கான அந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகட்டும் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே ஒரு உபகரணங்கள் நம்ம எல்லாம். சரி சுவாமி, இப்போ நீங்கள் சொல்கிற இதுலேயே எனக்கு இன்னொரு கேள்வி. யார் இப்போது நான் வந்து வாராகி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், என்னை பார்த்து அவங்க வாராகி வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க, இன்னொருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது எப்படி சுவாமி? அது ப்ராப்ளம் தான். ஏன்னா உங்களை பார்த்து வாங்கி வைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரிய போகிறது கிடையாது. அப்போ அது வந்து அவங்களுக்கு அந்த பலன் அது கொடுக்குமா, இல்லை அது வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வருமா? ஃபஸ்ட்டு விஷயம் பலன் வராது.
வராது. ஆமாம், வராது. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாராகி வாங்கிட்டு வந்து வச்ச அந்த ஒரு வாரத்தில் ஏதோ இல்லையே எங்கள் வீட்டில் எனக்கு பலன் நடந்துச்சு அப்படின்றத சொல்ல அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம்டு பலன்கள் இருக்கலாம். பட் ஒரு லாங்கர் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஆமாம். ஆனால் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஒரு கைடன்ஸ்லேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால லாங்கர் டேர்மில் சொல்லிகிட்டே இருக்க முடியும். இல்லைங்க நாங்கள் பண்ண எங்களுக்கு மேலோட்டமாகவே தான் இருக்குது. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்தில் மேபி நாங்கள் அதை ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி என் பொண்ணு காலேஜ் போகிறா, பசங்க காலேஜ் போகிறாங்க, அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அப்போது ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் கல்யாணம் அப்போ அவங்க பசங்க மேபி 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி அவங்ககிட்ட இருக்கும். நம்ம கடையில் கிடச்சது வாங்கிட்டு வந்து வைக்கிறவங்களுக்கு மேபி ஒரு 1 or 2 months, ஏன்னா 1 or 2 months தான் அவங்களாலே ரெகுலராக செய்ய முடியும். ஏன்னா அவங்களே வந்து ஒரு நடுவில் போயிட்டு ஏதோ ஒரு நாள் பார்த்து இது பார்த்து ஒரு 10 யூடியூப் வீடியோ பார்த்து அப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஆமாம் சாமி. அந்த ஒரு 20 யூடியூப் வீடியோவில் என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக இவங்களே எடுத்து ஒரு பூஜை பண்ணிவிடுவாங்க. சுவாமி எவ்வளோ தூரம். ஆமாம் சுவாமி. இப்போது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த வாராகி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதுனாலே இல்லை, இப்போது மக்கள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ஓகே அப்போ நம்மளும் பண்ணால் நமக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே வாராகி வாங்கி வைக்கிற மாதிரி தானே சுவாமி? அப்போ நம்பிக்கையில் தான், அதாவது ஏன் நம்பிக்கை நான் டாக்டர் ஆக முடியுங்கிறது கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது என்னால் வந்து அது முடியுமாங்கிறது வந்து நான் முடியும் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்தா தான் தெரியும். ஒரு பூஜை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. ஓகே, ஒரு கமிட்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம்னா இந்தந்த நாட்களில் பூஜை பண்ணணுங்கிறது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. அந்த கமிட்மெண்ட்டை என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, இல்லை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கைக்குள்ளே இன்ஃப்ளூஸ் பண்ணுது. இப்போ ஒரு சில பேர்லாம் ஸ்பிரிச்சுவலி இருந்திருக்கவே மாட்டாங்க, அவங்களோட மேக்ஸிமம் ரொட்டீனே விளக்கேற்றுறதா இருந்திருக்கலாம். அவங்க வந்து டக்குன்னு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி செலிபிரிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி டபால்னு அப்படியே எடுத்தோன்னு கொண்டு போய் வாராகி அப்படின்னு குதிக்கும் போது அவங்களுக்கு அது ஓவர்வெல்மிங்காக தானே இருக்கும். ஆமாம் சுவாமி. இந்த வாராகியை வந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து அழைச்சிட்டு வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணி நாங்கள் வாராகியை அழைச்சிட்டு வந்தோம். அவளுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம், அவளுக்குன்னு தனி ஒரு அறிக்கை, அவளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான வந்து என்னென்னலாம் வந்து அம்சம் பண்ணணும்னு இருக்குது அதெல்லாம் நாங்கள் அம்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ஓகே அப்போ நானும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு தோணும் இல்லை சுவாமி? அது ஃபேன்சி தான். நான் தான் சொன்னேன் டேபிள் மேட்டுன்னு சொன்னேன். அவங்க வீட்டில் வாங்கிட்டாங்க அவ்வளோதான். அது அந்த அந்த ஒரு ஒரு செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சரி, யூடியூப் வீடியோஸை பார்த்து இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. எத்தனை நாள் பண்ணுவாங்க? அடுத்த ட்ரெண்ட் வந்தால் ட்ரெண்ட் வரும்ல, அடுத்த மாதம் வேறு ட்ரெண்ட் வரும்ல, அப்போ அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? அப்போ அடுத்த விக்கிரகமா? அப்போ இன்னொரு நாள் வந்து மீனாட்சி ட்ரெண்ட் ஆச்சுன்னா மீனாட்சி விக்கிரகம். இப்போ இந்த 7 வருஷம் வாராகி சொன்னேன், அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இப்போ துர்கை. இது ஒரு ட்ரெண்டா சுவாமி? இப்போ நான் பார்த்த வரைக்கும் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ துர்கைக்கு முன்னாடி யாரும்? துர்கைக்கு முன்னாடி வந்து விஷ்ணு சம்மந்தப்பட்டு கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டு ட்ரெண்ட் இருந்துச்சு. ஓகே, இப்போ முருகரும் இருக்காரே சுவாமி இந்த லைன்ல. முருகர் வந்து அது கொஞ்சம் அது வேண்டாம், அந்த சைடு போனால் கொஞ்சம் பாலிடிக்ஸ்குள்ள. சரி சுவாமி. ஓகே, ஏன்னா இப்போ நான் நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து யூடியூப்ல பார்க்கறது யாரு அப்படின்னா வாராகி முருகர், வாராகி முருகர், இவங்கள நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதனால தான் இப்போ இந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதா இருக்கும் சுவாமி. சுவாமி இப்போ வாராகிய நாங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பூஜைகள் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது, சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ இதை பார்த்துட்டு ஆமாம் சுவாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, எங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியல, எங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கல அப்படின்ற அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சுவாமி? கொஞ்சம் கணபதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு வேளை வந்து நமக்கு அந்த அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு அந்த அம்பாள் திரும்பி பார்க்கல அந்த மாதிரி நினச்சிக்கிறதோ, இல்லைனா வந்து நான் ஃபாலோ பண்ணலன்னு கில்ட் ஆகிறத விட கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறது நல்லது. எடுத்தோன்னு நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியலன்னா கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கணபதியிலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணால் நமக்கும் கொஞ்சம் ரிலவன்ஸ் புரியும். மேபி அமாவாசை ஒரு நாள் மட்டும் வாங்கின ஆசைக்கு அமாவாசைக்கு மட்டும் விடாமல் கொஞ்சம் மஞ்சள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஏதோ அம்மானு அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், அதே சமயம் நடக்கிறதும் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த கில்ட் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை, கூட்டிகிட்டு வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக வீட்லேயும் பண்ணலாம். அப்போ எல்லா தரப்புலையும் டேலி ஆகிடும். அது இல்லை இப்படி தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ண முடியாமல், என்ன நடக்குதுன்னு புரியாமல், ஏன் பண்ணணும்னு புரியாமல் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல சுவாமி. ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து பசங்க டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, ஏமா அந்த பூஜைலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போது இவங்க வந்து நீ சும்மா இரு அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் சொல்லிடலாம், அவங்களுக்கு சொல்லிடலாம், உனக்கு புரியாது. ஆனால் அந்த கொஸ்டின் இவங்கள லிங்க இருக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் பாண்டர் ஆக அவங்க வந்து அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஆமாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பசங்களுக்கு சொல்லிடுவாங்க நீ வாய் முட்டு போன்னு,
ஆனால் ஒரு கட்டத்தில் உள்ள ஒரு கட்டம் வந்து அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறோம்ல, அந்த டைம் கொடுக்கணுங்கும் போது இன்னொரு வேலை இருக்கானா அதை விட்டுட்டு இதை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்போ அதை விட இது ப்ரையாரிட்டியா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கே இல்லாத போது அவங்களால எப்படி சில வேலை எப்படி இதெல்லாம் கொடுக்க ஃபாலோ முடியும்? பண்ண முடியும்? சுவாமி, கடைசியா வாராகி ரொம்ப உக்ரகமான ஒரு தேவதை, உக்ரமான ஒரு அம்மன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ வீட்டுக்குள்ள அவங்களை நம்ம அழைச்சிட்டு வந்தோம், வீட்டுக்குள்ள அவங்களை வந்து நம்ம சுவாமி சன்னதியில வச்சிட்டோம்னா எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம அந்த வீட்டில் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா சுவாமி? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது சில பேர் வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் நைவேத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. வெஜிடேரியன்ஸில் ஓகே, பட் நம்ம நான் வெஜிடேரியன்ஸில் வந்து நம்ம நான்வெஜ் சாமிக்கு வைக்கும்போது வைக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. பட் ஒரு ஒரு கேஷுவல்னஸில் சரி நான் சாப்பிட்றது தானே இறைவனுக்கு வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு போனோம்னா உக்ரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அது உடம்புல ஹீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒரு இஷ்யூ வரும், ஹீட் ஃபேக்டராக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நம்ம காமிச்சு கொடுத்துருமா சுவாமி? ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும், ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி குடல் சம்மந்தப்பட்டு வரலாம், இல்லை தலைவலி ஜாஸ்தி வரலாம், கண்ணு சேவக்கலாம், மாதிரி எனிதிங் ரிலேட்டட் டு ஹீட் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. ஆமாம், அதே சமயம் வந்து வாராகி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது வந்து நைவேத்தியங்கள் கொஞ்சம் தினம் பண்ணிடுறது நல்லது. சரி. ஆமாம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் தான் ப்ரைமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஆமாம், அட்லீஸ்ட் பஞ்சமி ஒரு 3-4 நாள் அந்த பஞ்சமி அந்த நாட்களில் நம்ம கண்டிப்பாக பூஜை பண்ணிக்கிறது ஓகே தான். குலதெய்வம் பல பேருக்கு இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு தெரியல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லைங்க, அவங்களாம் கிடையாது, உங்கள் மூதாதையர்கள் வந்து விட்டுருப்பாங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் நீங்கள் அட்லீஸ்ட் சோழி போட்டாவது பார்த்து தான் நீங்கள் குலதெய்வம் ஃபாலோ பண்ணோன்னு சொல்கிறவங்க நடுவில் யாருமே தெரியலையா, பரவாயில்லைங்க, வாராகியே நீங்கள் குலதெய்வமாக நினச்சிக்கோங்க அப்படின்னு இப்போது சொல்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம்ல சுவாமி, அது எந்த அளவுக்கு நம்ம அதை நம்பலாம்? இல்லை அது உண்மை? இல்லை, குலதெய்வம் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்ற முடியாது. நம்ம தேர்ந்தெடுத்து இல்லை நான் இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ண போகிறேன்னு சொல்கிறது வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு. இஷ்ட தெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கலாம், சில சமயம் அது ஒர்க் ஆகாமல் போகலாம், இஷ்ட தெய்வத்தை மேபி நம்ம மாற்றலாம், அதெல்லாம் இருக்குது. இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம். இப்போ எனக்கு ஆஞ்சநேயர் பிடிக்குமா இருக்கும், ஆனால் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, உபாசனை மேபி அம்பாள் உபாசனை பண்ணலாம், அதெல்லாம் வேறு. குலதெய்வம் எப்பயுமே வந்து அது அம்மா அப்பா நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம வந்து ஆப்ஷனல் கிடையாது, நம்ம வந்து அவங்கள நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு மாற்ற முடியாது. அது இருக்கிறது அம்மா அப்பானா அதான் அம்மா அப்பானா அதான் அம்மா அப்பான்ற மாதிரி குலதெய்வம் அதுதான். ஆனால் தெரியலை அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து ஜோசியர்கிட்ட போய் கேட்குறது, 5ஆம் பாவ அடிப்படையில் பண்ணுறது அதெல்லாமே வந்துடும். மோஸ்ட்லி வந்து விசாரிச்சா தெரியாதது கிடையாது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, அதனால் வந்து போய் விசாரித்து பார்த்துருக்க மாட்டாங்க குலதெய்வம் பார்த்துருக்கு. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து எங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டிங்க சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக இந்த வாராகி அம்மன் அதோட வழிபாடுகள் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.